வணக்கம். இன்றைக்கி சைன் லாங்குவேஜ் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் தான். என்னென்னா, உன்னுடைய பெயர் என்ன, வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்க போகிறோம். இப்போ அவங்கள்ட்ட வந்து கேட்குறீங்க, அது எப்படி கேட்பீங்க அப்படின்னா, என்னென்ன சைன் வருது பாருங்கள். என்ன, உங்களுடைய நேம். ஸோ பெயருக்கு என்ன, நேம்க்கு என்ன சைன் அப்படின்னா இதான். இங்கே எப்படி காமிச்சிங்கன்னா, சில பேர் இப்படி கூட காமிப்பாங்க. ஸோ இது என்னன்னா நேம். உன்னுடைய பெயர் என்ன தமிழில். ஸோ வாட்ஸ் யுவர் நேம் அப்படிங்கிறப்போ வாட் இஸ் யுவர் நேம், புரியுதுங்களா? அப்படி கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுறப்போ சைன் லாங்குவேஜில் ஆல்ஃபபெட்ஸ் ஏபிசிடின்னு Z ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு சொல்லலாம். அப்படி தெரியல அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா பேப்பரில் எழுதி காமிக்கலாம் உங்கள்கிட்ட என்ன பேர் அப்படின்னு, புரியுதுங்களா? அது நீங்களும் என்ன பண்ணலாம், அது மாதிரி உங்களோட நேமாக அவங்கள்ட்ட சொல்லலாம். ஸோ இப்போ எப்படி என்ன கேட்பீங்க, வாட்ஸ் யுவர் நேமுக்கு வாட் இஸ் யுவர் நேம், புரியுதுங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அவங்கள்ட்ட பேசி பழகுங்க. உங்களுக்கு சைன் லாங்குவேஜ் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கற்றுக்கலாம்.